திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. இந்த நியூஸ் வந்து என்னோட வெப்சைட்டில் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஐஆர்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் மூலிமா ஒரு சில லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேங்க்கும் ஒரே பேங்காக இருக்கும். அந்த பேங்க் மூலிமா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெவன்யூ வந்து 60% 70% மேலே போயிடுது. ஐஆர்டிஏக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது, பேங்க் மூலிமா நிறைய மிஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லி பார்த்தாங்க. பேங்க்குக்கு அது ரெவன்யூ. நீங்கள் வந்து ஒரு பேங்க் இன்சூரன்ஸ் டீமில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் இருக்கும், நீங்கள் அதை விட்டு தான் ஆகணும். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஐஆர்டிஏ என்ன சொல்கிறான், எனக்கு கம்ப்ளைண்ட் வருது, நிறைய மிஸ்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பேங்க் வாஸ் நாட் லிசனிங். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களுடைய ரெவன்யூ வந்து பேங்க் அஷூரன்ஸ் டீம்லேருந்து மேக்ஸிமம் 50% மேலே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் டேட்டா பார்த்தீங்கன்னா 60% 70% இந்த பேங்க் அஷூரன்ஸ் டீம் மூலியமாகவே வருது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரெவன்யூ. இந்த நியூஸை தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மெசேஜோ காலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. இல்லைன்னா மெசேஜோ காலோ பண்ணாதீங்க. நேற்று நைட்டு ஒருத்தர் 11 மணிக்கு நீங்கள் ரேண்டம் கால் பண்ணுறாரு. நான் தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் சொன்னப்பறம் புரிஞ்சுட்டாரு, மறுபடியும் கன்சல்டிங் பண்ணுவாரான்னு தெரியல. ஹேவிங் செட் தட், ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் கிராட்டிடியூட். எங்கிட்ட 2000 பேருக்கு கம்மியாக கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க, பிட்வீன் 1500 to 200. ஆனால் அவங்க அத்தனை பேரும் என்கிட்ட பேசிட்டு இந்த பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலியமாவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் 75 பேர் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்கிட்ட வாங்கியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அஃபீஷியல் வெப்சைட்டு, பேங்க் ஆரம், அதர்ஸு. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் கிராட்டிடியூட் ஆன் மீ. ஏன்னா இவங்க இதுன்ட்டு வாங்கலைன்னா நான் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் யூடியூப் டசன்ட் பே மீ ஃபார் சோ மெனி அதர் ரீசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே, இது பேங்க் அஷூரன்ஸ் டீமுக்கு இந்த ஐஆர்டியோட இந்த நியூஸ் வந்து நல்ல நியூஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இந்த இன்டர்னாக இருக்கவங்கலாம் என்கிட்ட ஒரு சில நேரம் டவுட்லாம் கேட்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தே ஹாவ் லெஸ் டார்கெட். உங்களுக்கு வந்து எத்திக்கல் சேல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விற்கணும் அப்படிங்கிற டார்கெட் ப்ரெஷர் இருக்கக்கூடாது உங்களோட சீனியர்ஸ்ட்டு இருந்து. ஸோ பேங்க் அஷூரன்ஸ் டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இது. கம்மி டார்கெட்னால கொஞ்சம் எத்திக்கலாக விற்கலாம். அதுதான் ஐஆர்டியோட கோலும். என்ன சொல்கிறாங்க, பேரண்ட் பேங்கோட கான்ட்ரிபியூஷன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பிஸ்னஸுக்கு 50% மேலே போகக்கூடாது. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏஜென்ட்ஸ் மூலிமா விற்க ட்ரை பண்ணுங்கள், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா விற்க ட்ரை பண்ணுங்கள், மற்ற என்பிஎஸ்சி பேங்க்லேயே அவங்க மூலியமாக வைக்க ட்ரை பண்ணுங்க, பேங்க் டிபெண்டன்சியை கம்மி பண்ணுங்கிறாங்க. ஏன்னா பேங்க் வந்து ஃபியூச்சரில் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. டு பி வெரி வெரி ஹானஸ்ட் வித் யூ, அது அவங்க இஷ்டம், சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாதும். ஓகே, இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸே பேங்க்கில் ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க, இல்லாட்டி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்படி தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன சர்ச் பண்ணுவாங்க, நான் வருவேன், என்கிட்ட கன்சல்டிங் ஃபீலாம் பே பண்ணுவாங்க. அதெல்லாம் சந்தோஷம் தான். உங்கள்கிட்ட வந்து நான் சோறு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லுவேன் நான். ஸோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டு ஐ வில் பி இன் டச்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஐ வில் கெட் பேக் டு யூ, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறான்னு சொல்லுவாங்க. நோ, திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் செஷன். ஏன்னா நீங்கள் மறுபடியும் போய் பேங்க்கில் தான் வாங்குவாங்க 90% ஆஃப் த பீப்புள். இந்த பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் அந்த அந்த பேங்க் ரிலேஷன்ஷிப்பு, சரிங்களா? இல்லாட்டி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கேர்ள்ஸ் பேசிட்டேன் சார், அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்பாங்க. ஐ சுட் பி அ கேர்ள் டு செல், ஐ திங்க், ஸோ டு மேக் மணி. ஆஃப்டர் 6 months or 1 year வாட் தே வில் டூ. ஏன்னா 3 இயர்ஸாக பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ரொம்ப மனவேதனையாக இருக்கும். பேங்க்கில் வாங்கிக்கிறது, மறுபடியும் அதே ப்ராடக்ட் டவுட் இருக்கும் வரும்போது எங்கிட்ட டவுட் கேட்குறது, சார் நீங்கள் யாருக்கு பிஸ்னஸ் கொடுத்தீங்க? பேங்க்குக்கு, கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்க வேறு, வாங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கியிருக்கலாம். பட் ஒரு சில சூழ்நிலை அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சிருக்கு, பேங்க்கில் வாங்கிட்டான். அதை பற்றி எல்லா டவுட்டும் அந்த பேங்க் தான் அவங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ஒரு நிமிஷம் கூட காலோ மெசேஜோ பண்ணிடாதீங்கன்றவன் நான். இப்போல்லாம் அதை ரொம்ப கிளியராகவே சொல்லிடுறேன் நான். தே வில் சே, நான் உங்களுக்கு மறுபடியும் கன்சல்டிங் ஃபீ பே பண்ண. இல்லை சார், பரவாயில்ல, வேண்டாம். நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு 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 அதாவது எப்படின்னா, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட் இருந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் 1 லட்சம் 2 லட்சம் 50,000 ரூபாய் செலவு பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு கன்சல்டிங் ஃபீ இப்படி கொடுக்குறேன், பேசுகிறேன். ஆனால் அவங்ககிட்ட தான் நான் வாங்குறீங்க, அவங்க தான் உங்களோட சாமி. அந்த சாமியே நீங்கள் மறுபடியும் டவுட்டை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறது நான் இப்போல்லாம் கிளியராக. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், துளசி வேணா வாசம் மாறும், தவசி வாக்கு மாற மாட்டான்னு சொல்லுவார் விஜயகாந்த் அடிக்கிறதுல. அந்த மாதிரி வாக்கு சுத்தம். அதாவது ஆன்லைன் சேல் பிளாட்ஃபார்மில் அந்த கேர்ள்ஸ்கிட்ட சொல்லிட்டாங்களாமா, நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால கன்சல்டிங் செஷனையும் முடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறது சாரின்ட்டு. அப்போ மறுபடியும் என்கிட்ட வரக்கூடாது லைஃப் டைம், எதுக்குமே விட்டுருங்க. பிகாஸ் ஐ எம் a third person, forget me, delete my number, அவ்வளோதான். பேங்க்கும் அதே மாதிரி தான். ஓகே, இது வந்து நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். பட் ஐ எம் a ஜாப்லெஸ் கிரியேச்சர், அதனால நான் அதை வேலையை பண்ணித்தான் ஆகணும். அதனால விட்டாச்சு அது. இப்போல்லாம் வந்து மறுபடியும் நான் கிளியராக கால் என்ன பண்ணுவது, பேங்க்கில் வாங்குறீங்களா ஆன்லைன் வாங்குறீங்களா, மறுபடியும் என்ன கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, டேர்ம் இன்சூரன்ஸ் பென்ஷன் பிளானுக்கு மறுபடியும் லைஃப் டைம் என்ன கால் பண்ணோம். பிகாஸ் ஐ ஹேட் இனஃப் ஆஃப் திஸ். முடிஞ்சிருச்சு.
வாழ்க்கையில் நொந்து போய் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இதுவும் இப்படி யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஹேவிங் செட் தேட், எனிவே ஐ வில் நாட் லீவ் த ஐடி இண்டஸ்ட்ரி. ரேங்கிங் வந்துட்டு இருக்கு, நான் வரேன்டா. உங்களை வந்து நீங்கள் பண்ண என்ன அவமானத்துக்கு உங்களை நான் விட போகிறது கிடையாது. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ அபவுட் திஸ் நியூஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப், மேக்ஸ் லைஃப் எல்லா ஸ்டாக்ஸும் டிப் ஆயிருச்சு. ஏன்னா இவங்களோட ரெவன்யூ 60 to 70% பேங்க் அஷூரன்ஸ் ஸ்கீம்லேருந்து வருது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 50% மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, இந்த மாதிரி எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ லைஃப், மேக்ஸ் லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரெவன்யூ பாதிக்கப்படும். ஆனால் பேங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு நல்லது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா தே ஒர்க் வித் லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். பேங்க்கில் இந்த மாதிரி மிஸ் செல்லிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஈஸி, பட் தே ஆர் டூயிங் தேர் ஜாப். சரிங்களா? அவங்க இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன், நான் சேல்ஸில் இருக்கிறேன், நான் அதை பண்ணித்தான் ஆகணும். அப்போ தான் எனக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். என்ன மிஸ் செல்லிங் நிறையவே நடந்திருக்கு. வயசான பாட்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன வருத்தப்படுவாங்க கிட்ட. ஸோ ஐஆர்டிஏ இஸ் டூயிங் சம்திங் டு ஃபிக்ஸ் திஸ். ஐ ஹோப் தே கெட் சம் சொல்யூஷன் ஃபார் திஸ். மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸோ நீங்கள் பென்ஷன் பிளானோ வாங்கும் போது இன்னொரு சேலஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 2 years 3 years முன்னாடி வாங்கினேன், அந்த ஆரம் இப்போ இல்லை, அவர் வேறு பேங்க்கு போயிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ட் தே வில் டூ கன்சல்டிங் வித் மீ டு ஃபிக்ஸ் இட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் வந்து ஒரு செவர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் தே ஆல்சோ கீப் டிரான்ஸ்ஃபார்மிங், தே ஆல்சோ கீப் சேஞ்சிங். சப்போர்ட் சிஸ்டம் வந்து எத்திக்கலாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. தே ஹாவ் டைம் டு செல் திங்ஸ், பட் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான பேண்ட்வித் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா எவ்ரி மந்த் அவங்களுக்கு டார்கெட் இருக்கும், எவ்ரி மந்த் அதை அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணும். அதில் இருக்கவங்களாவே என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் சம்டைம்ஸ் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூஸ் ஐ பப்ளிஷ்ட். பட் ஐ லிவ் லைக் திஸ். எனக்கு வந்து இப்போதைக்கு ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதை நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன். நான் எங்கிட்ட வாங்காது வைக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் இப்போல்லாம் நான் கிளியராக சொல்லிடுறது, இதுக்கு மேலே ஒரு தடவை கன்சல்டிங் பண்ணுறீங்க போதுங்க, அதுக்கு மேலே என்ன நீங்கள் வந்து என் நம்பரை டெலிட் பண்ணிக்கோங்க, எதுக்கும் கால் பண்ணாதீங்கன்ட்டு. அது வந்து எனக்கு என்னென்னா, ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட். ஒரு 1500 பேர் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க எங்கிட்ட எட்காந்து கொண்டும் கன்சல்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் அப்போல்லாம். நானே ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நானே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை வாங்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில நேரம் அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸுக்கு, ஸோ ஈகோ சிஸ்டமில் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தானே ஆகணும். அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸுக்கு நம்ம இந்த பிராண்டில் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, என்கிட்ட அந்த கன்சல்டிங் செஷன் மாத்திரம் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நவ் திஸ் வீடியோ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. சம்டைம்ஸ் ஐ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ், ஸோ தட் இஸ் வாட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிரஸ் ஹியர். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.